அன்பை நம்ம தேடி 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 போக கூடாது. தேடி தேடி போனா அன்பு நம்மளை விட்டு தூரம் போயிட்டே இருக்கும். நம்ம எதுக்கு தேடி போகணும்? ஒரு உண்மையான ஒரு ஆண்டவருடைய பிள்ளை எல்லாம் அன்பை தேடி தேடி எல்லாம் போக மாட்டாங்க. என்ன நேசிக்கிறியா, என்ன நேசிக்கிறியா, என்ன லவ் பண்றியா, இல்ல என்ன என்ன என்கிட்ட பேசுவியா, என்கிட்ட ஒரு மணி நேரம் பேசுவியா, எனக்கு சாட் பண்ணுவியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியம் அந்த லெவலுக்கு நீங்க போக கூடாது. அந்த லெவலுக்கு போக கூடாது. ஆனா உங்களை தேடி சிலர் உங்களை நேசிப்பாங்க. ஆனா அந்த நேசிக்கிறவங்களையும் ஓவரா வச்சுக்க கூடாது. சில விஷயத்தை நம்ம தேடி வந்தா கூட நம்ம அதை ஏத்துக்கணும்னா நம்ம தான் டிசைட் பண்ணணும். என்ன தேடி வர்றது எனக்கு வேணுமா வேண்டாமான்றத நான் தான் டிசைட் பண்ணணும். அவங்க தேடி வர்றாங்கன்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம வாங்கிட முடியாது. அதுலயும் ஆண்டவருடைய சித்தம் நமக்கு இருக்கணும். அப்ப இன்னைக்கு ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே என்னுடைய நிலைமையை நீங்க சீக்கிரமா மாத்தணும், என்னுடைய சூழ்நிலையை சீக்கிரமா மாத்தணும், என்னுடைய தொழில ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். இனி நான் தேடி அல்ல, அது என்ன தேடி வரும். உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள், நடந்து வருவார்கள். அற்புதம் உங்களை தேடி வரணும், அதிசயம் உங்களை தேடி வரணும், சுகம் உங்களை தேடி வரணும், உயர்வு உங்களை தேடி வரணும், வருமானம் உங்களை தேடி வரணும். ஹல்லேலூயா.